அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று பலவற்றையும் கற்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். இதை படிக்க வேண்டும், இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துறை சார்ந்து கற்போர் ஒரு பிரிவினர் இருந்தாலும் பலவற்றையும் தெரிந்து கொள்வதில் தவறு இல்லை என்று எண்ணுவோரும் உண்டு. உலகில் உள்ள அத்தனை கலைகளையும் கற்றுத் தேர்வது என்பது இந்த பிறவியில் யாருக்கும் இயலாது. ஔவை சொன்ன ஒரு சொல் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட நாம் உண்மையில் கற்றுத் தெரிவது இல்லை. ஔவையின் காலத்திலே ஒரு கைப்பிடி மண் அளவு என்பதே அந்த அளவுக்குத்தான் கல்வியின் அல்லது அறிவின் வளர்ச்சியும் இருந்திருக்கும். ஔவைக்கு அது ஔவையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கைப்பிடி அளவு மண்ணே அதிகமாக தெரிஞ்சிருக்கு. நமக்கு அது கூட வாய்ப்பு இல்லாமல் போய் ஒரு சிட்டிகை அளவு, அந்த அளவுக்கு நாம் அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் சிலர், மிக சிலர் இன்னும் பலவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு காட்டுவோர் இருக்கிறார்கள். இது உலக நடையிலே நாம் பார்க்கின்ற ஒரு நிலை. கல்வி கரையில என்பார்கள். கல்விக்கு ஏது கரை? கடல் பரந்துபட்டது, ஆழம் உடையது, மிக பெரியது. அந்த கடலாக இருந்தாலும் அதற்கும் ஒரு கரை இருக்குது. அந்த கரையை, அந்த வரம்பை அது மீறுவதும் இல்லை, ஒரு எல்லையோடு அடங்கி விடுகிறது. ஆனால் கல்விக்கு அப்படி இல்லை. நிலவை அண்ணாந்து பார்த்திருக்கிறோம், நிலவை பலமுறை ரசித்திருக்கிறோம். ஆனால் நிலவை தொட முடியுமா என்று எண்ணியோர் உண்டு. இன்று நிலவிலேயே கால் வைக்கின்ற அளவுக்கு நாம் வளர்ந்து விட்டோம். அது சார்ந்த கல்வி என்பது எவ்வளவு பரந்ததாக இருக்கும். ஒரு துறை மட்டுமா? வில், அம்பு முதலானவற்றை கொண்டு போரிட்டால் போதும், அதுவே ஒரு மிகச்சிறந்த வீரனுக்கு அடையாளமாக போர் கருவிகளாக மிகச்சில இருந்த காலம் போய் இன்று கணக்கில் அடங்கா இருந்த இடத்திலிருந்து அந்த போர் கருவிகளை இயக்குகிற போதே போய் தாக்குகின்ற அளவுக்கு எத்தனையோ கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. விண்ணை பார்த்தோம். இந்த ஞாயிற்று மண்டலத்தையும் தாண்டியும் செயற்கைக்கோள்களை அனுப்புகின்ற அளவுக்கு இன்று அறிவு பெருகி இருக்கிறது. ஆழ்கடலுக்குள் மூழ்கி முங்கி முத்தெடுத்த சிலர், அவர்கள் சொல்கின்ற சில கதைகளை கேட்டு வியந்திருக்கிறோம். ஆனால் இன்று படப்பிடிப்பே நடத்தி ஆழ்கடலுக்குள் என்ன இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கிற அளவுக்கு இன்று நாம் வியந்து நிற்கிறோம். மருத்துவத்துறை சொல்ல தேவையில்லை. எத்தனையோ பெரும் அரிய பயன்களை நமக்கு தந்து கொண்டிருப்பதற்கு காரணம் மருத்துவத்துறையில் நாம் பெற்றிருக்கின்ற பேர் அறிவு. எந்த துறையைத்தான் நாம் இன்று முன்னேறி செல்லவில்லை? எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். கல்வி உண்மையில் பரந்துபட்டது, அது கரை இல்லாதது தான். நாளை இன்னும் இதையும் தாண்டி புதிய தளங்களுக்குள் அந்த கல்வியை நாம் தொடர்ந்து எடுத்து செல்வோம். இன்னும் உச்சத்தை தொடுவதற்கு நாம் இந்த மனித சமூகம் முயலும். ஒரு காலத்தில் அப்படி இல்லை. அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் கல்வி என்பது மிக குறைந்த அளவு, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வியோடு ஒப்பிடும்போது மிக குறைந்த அளவுதான். ஆனால் அரசனாக இருப்பவன் அவனும் கல்வி அறிவு உடையவனாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய வள்ளுவர், அரசன் கற்கக்கூடிய துறைகள் மிக குறைவாகத்தானே இருந்திருக்கும். ஆனால் அதில் ஆழங்கால் பட்டவனாக அவன் இருந்திருக்க வேண்டும். அரசனுக்கு இன்றியமையாத ஒன்று, அவன் படிக்க வேண்டிய கல்வித்துறையிலே ஒன்று போர் பயிற்சி பெறுகிற அந்த கல்வியை. அவனுடைய முதல் நோக்கமே நாட்டை காப்பது. அரசன் மிகச்சிறந்த வீரனாக இருக்க வேண்டும்.
அதனால் அவன் போர் தொடர்பான நூல்களை அவன் கற்க வேண்டும். ராமன் அவனுடைய வில் ஆற்றல் எல்லோருக்கும் தெரியும். அவனுடைய கதைகளை நாம் பார்க்கிற போது அது அடிப்படை தகுதியாக அந்த வில் பயிற்சி அவனுக்கு தேவையாகிறது. வில் மட்டும் இல்லை, வேலேந்தி போரிடவும் அரசன் தயாராக இருந்திருக்க வேண்டும். அதையும் அவன் கற்க வேண்டும். வாழ்வீச்சிலும் அவன் வீரனாக விளங்க வேண்டும். அவன் வாளை ஓங்குகிற போதே பகைவர்கள் நடுங்குகின்ற அளவுக்கு சிறந்த பயிற்சியை அவன் பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு போர் பயிற்சி. நாட்டை நடத்துவதற்கு, மக்களை காப்பதற்கு இது உதவும் மட்டுமே என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அறநூல்கள் பல இருந்திருக்கின்றன. திருக்குறளே ஒரு அறநூல் தானே. திருக்குறளை போல எத்தனையோ அறநூல்கள் இருந்திருக்கும். நாட்டை நடத்துவதற்கான, அரசனை வழிநடத்தி செல்வதற்கு அத்தகைய நூல்கள் உதவி இருக்கின்றன. எப்படி அவன் நீதியை வழங்க வேண்டும் என்றெல்லாம் அவன் கற்றிருக்க வேண்டும். அந்த நீதி நூல்கள் சொல்கின்ற அந்த முறையிலே அவன் நீதியை நிலைநாட்டியிருப்பான். அதற்கான அந்த அறநூல்களை அவன் கற்க வேண்டும். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இவற்றையெல்லாம் அவன் கற்றிருக்க வேண்டும். குதிரையிலே அவன் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். குதிரையை ஓட்டி போரிட வேண்டியிருக்கும். யானையை செலுத்துபவனாக இருக்க வேண்டும். புறநானூற்றிலே அரசன் யானையை அடக்கிய செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். மதம் பிடித்து ஓடுகிற யானையை அடக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தேர் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். இன்னும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய கலைத்துறைகள் சில உண்டு. அவற்றை அவன் கற்றவனாக இருப்பான். அரசனுக்கு அது. இன்றைய சூழலில் வள்ளுவம் அரசனுக்காக மட்டுமே பாடவில்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சேர்த்தே பாடிய நூல் அது. ஓரிடத்தில் அவன் அரசனுக்கு அவன் சொல்லியிருந்தாலும், வள்ளுவர் சொல்லியிருந்தாலும், மக்களுக்கும் அது பொருந்தும் என்ற முறையிலே நாம் பொருள் காண வேண்டும். அதனால் கற்பது என்பது அரசனுடைய முதற்கடமை என்பது போல ஒவ்வொரு தனி மனிதனும் கல்வியை கற்றே தீர வேண்டும். ஆனால் எதை கற்பது என்று அவன் திகைத்து விடக்கூடாது. அவன் வாழ்க்கையை எது மேம்படுத்துமோ அதையெல்லாம் அவன் கற்க வேண்டும். எப்போது கற்க வேண்டும்? வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் கற்க வேண்டும். வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டு கற்க வேண்டும். கல்வி அவனுடைய அறிவை உயர்த்தும். அவனுடைய வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும். எதையும் உணர்க்க வேண்டும். சரி, எத்தனையோ இருக்கின்றன, பல துறைகள் உள்ளன. அதில் ஒன்றை அவன் தேர்ந்தெடுத்தோ அல்லது சிலவற்றை அவன் தேர்ந்தோ விரும்பியோ அவன் படிக்க வேண்டும். எப்படி? அந்த துறையிலே அவன் மேம்பட்டவனாக இருக்கும்படியாக படிக்க வேண்டும். அதில் குற்றம் குறை இல்லாமல் அவன் படிக்க வேண்டும். பழுது என்று சொல்லக்கூடிய அளவில் ஒன்று கூட இருக்கக்கூடாது. பழுதற அவன் கற்க வேண்டும். அதனால் தான் வள்ளுவர் சொல்கிறார், கற்க படி, முதல்ல படிச்சிரு, கசடு அற. கசடுனா அழுக்கு, குற்றம், குறைபாடு எல்லாம், பழுது எல்லாம். அதில் அவன் ஐயமே இருக்கக்கூடாது. அவன் படிக்கின்ற அந்த படிப்பில் இதுவா அதுவா என்கிற எந்த விதமான ஐயமும் இல்லாதபடியாக அவன் படிக்கணும். அதனால் கற்க கசடற. கற்பவை கற்பவை எவையெல்லாம் உண்டோ அவற்றையெல்லாம் கற்க. அது படிக்க வேண்டிய முறை கசடற. பிறகு கற்ற பின், அப்படி கற்று தெளிந்த பின் அந்த நூல்கள் சொல்கின்ற நெறியின்படி ஒழுக வேண்டும். கற்பவை என்னென்னலாம் உண்டோ அவற்றை பழுது இல்லாமல் கற்க வேண்டும். அதனால் தான் கற்க கசடற கற்பவை. கற்ற பின் நிற்க அதற்கு தக. அந்த நூல்கள் சொல்கின்ற நெறியின்படியே வாழ்ந்தும் காட்ட வேண்டும். இப்போது திருவள்ளுவர் இரண்டாவது குறட்பால சொல்கிறார். முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொன்னவர், கற்றதனாலாய பயனென்கொல் என்று சொல்லி, கற்றதனால் என்ன பயன்? இறைவனை நினைக்கவில்லை என்றால் கற்றதனாலாய பயனென்கொல் வாலறிவன், தூய்மையான தெளிந்த அறிவை உடையவனாக அந்த இறைவன் இருக்கானே வாலறிவன், நற்றாள் தொழார் எனின். எவ்வளவு படித்தாலும் சரி, இறைவனையும் நம்ப வேண்டும். அதை அங்கே சொன்னவர் இப்போது இந்த இடத்துல சொல்கிறார், கற்றபின் நிற்க அதற்கு தக.
நல்ல நூல்கள் சொல்கின்ற அறநூல்கள் சொல்லுகின்ற அந்த நெறியின்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நடத்தி கொள்ள வேண்டும். இந்த கல்விக்கு கரையில்லை. இப்போது சிலருக்கும் ஐயம் உண்டு, எவ்வளவு தான் படிக்கிறது, எத்தனை தான் படிக்கிறது. ஒரு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் படித்து விட முடியாது. ஏன்னா முன்பே சொன்னது போல் அது கரையில்லாத கடல் மாதிரி. அப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னா, எப்படி அன்னமானது பாலையும் நீரையும் கலந்து வைக்கிற போது நீரை விட்டுட்டு பாலை மட்டுமே எடுத்துக்கொள்கிறதோ, அதுபோல் அன்னப்பறவை தேர்ந்தெடுத்ததை அது வேண்டியதை மட்டுமே பருகிக் கொள்கிறதோ, அதை போல நாமும் இந்த குறுகிய காலத்தில் வாழ்வு மிகச் சிறியது. ஒவ்வொருவருடைய வாழ்வும் மிக குறுகிய காலம் உடையது. அது நீண்ட காலம் போல் நாம் கனவுலகில் வாழ்கிறோம். அது நீண்ட காலம் இல்லை, குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்துக்குள்ளாக எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவையும் கற்க வேண்டும். எப்படின்னா, அன்னம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைக்கிற போது எது வேண்டும் என்று நினைக்கிறதுனா பாலை மட்டும்தான், அதை மட்டுமே உறிந்து கொள்கிறது. நீரொழிய பால் உன் குறுகின் தெரிந்து என்பார் நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெள்ளிதின். நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. தெள்ளிதின் ஆராய்ந்து நமக்கு எது தேவை, இந்த வாழ்க்கைக்கு இது போதும் நினைக்கிறோமே, அதுபோல் தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே. எது நமக்கு சரியாக அமையுமோ அதை தான் நம்ம கற்கணும். எப்படி? நீரொழிய பால் உன் குறுகின் தெரிந்து. நீரை தள்ளிட்டு பாலை மட்டுமே உண்ணுகிற அந்த அன்னப்பறவையை போல நம்முடைய வாழ்க்கையை எது வளப்படுத்துமோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து தான் படித்து கொள்ள வேண்டும். குறுகிய கால வாழ்க்கையிலே நமக்கு எது பயன் தருமோ, சமூகத்துக்கு எது நலம் தருமோ அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் உலகை வளப்படுத்துவதற்காகவும் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து சிலவற்றை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொள்ள முடியும். அதை முறையாக கசடர கற்போம். கசடர கற்கின்ற போது உலகை நம்மாலும் சில நேரங்களில் தேவைப்படுகிற போது வழி நடத்தி செல்ல முடியும். அதனால் கசடர கற்போம். மனதிலும் கசடுகளை தேற்காமல் எந்த விதத்திலும் மனசுக்குள்ள எந்த விதமான அழுக்கு, மன அழுக்கு என்று சொல்வார்கள் அல்லவா வள்ளுவர், அதுபோல் எதையும் சேர்க்காமல் இறைவனையும் அவனுடைய திருவடிகளையும் தொழுத அதை ஒரு கடமையாகவும் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை முறைப்படுத்திக் கொள்வோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்வி பல துறைகளாக இன்று சிறந்து ஓங்கி கொண்டிருக்கிறது. மேலும் பல துறைகள் வளரும், உருவாகும். சில காலத்துக்கு முன்னால் கணினி என்கிற ஒன்றே இல்லை. இன்று கணினி விண்ணை தொடும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. அதன் கிளைகள் பலவும் இருக்கின்றன. எப்படி ஆலமரம் பல கிளைகளை உருவாக்கி விழுதுகளாக்கி இன்னும் பல மரங்களை உருவாக்கி கொள்கிறதோ, அதே போல் கல்வியும் பல துறைகளாக வளர்ந்து இன்றும் மேலோங்கி கொண்டிருக்கிறது. இன்று செயற்கை நுண்ணறிவு என்று ஒரு தனித்துறையே வளர்ந்து விட்டது. அதுவும் இன்னும் பல கிளைகளை விட்டு கொண்டு தான் செல்லும். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் போல கல்வி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது எத்தனை விதமான துறைகள் இருந்தாலும் அடிப்படையில் இரண்டே இரண்டு என்று வகைப்படுத்தி சொல்லிவிடுவார்கள். ஒன்று எண், இன்னொன்று எழுத்து. எண்ணும் எழுத்தும் கண்ணனத் தகும் என்பார்கள். அவையே சொல்வார், என் எழுத்து இகழேல். எண்ணும் எழுத்துமாக இந்த கல்வி இருக்கிறது. வள்ளுவரும் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பார். எண்ணு எழுத்து. எண் என்பதற்கு கணிதம், அந்த கணிதம் சார்ந்த துறை எல்லாமே இதனுள் அடங்கும்.
கணிதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த துறைகளில் எல்லாமே இதனுள்ளே அடக்கிவிடலாம். பரிமேலழகர் இந்த தருக்க நூல்களையும் இந்த எண்ணுக்குள் அடக்குவார். தருக்க நூல்கள் லாஜிக் என்பார்கள். இந்த தருக்க நூல்களையும் அரசன் கற்க வேண்டும் என்பது அவருடைய விழைவு. அரசனுக்கு தருக்க நூல்களும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் வாதம் வைத்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க முடியும், பலருக்கும் வழிகாட்ட முடியும். ஆக எண் என்கிற ஒரு சொல்லுக்குள் கணிதம் மட்டும் அடங்கவில்லை, கணிதம் சார்ந்த பல்வேறு துறைகளும் அதன் உள்ளே அடங்கியிருக்கிறது. எதையும் சேர்த்து, தர்க்க நூல்களையும் சேர்த்து, இது எல்லாமே எண். எண் வழக்கமாக கணிதம் அப்படின்னு சொல்கிற போது தனியாக இருக்கிறது. ஆனால் இயற்பியல் என்று சொல்கிறோம், வேதியியல் என்று சொல்கிறோம், உயிரியல் என்று சொல்கிறோம். இது அடிப்படையாக இருக்கக்கூடிய, காலங்காலமாக நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற அடிப்படையாக இருக்கின்ற ஒன்று. இதெல்லாம் எண்ணின் அடிப்படையிலேயே அவையும் இருக்கின்றன. இயற்பியலில் எண் உண்டா என்றால், கணக்கு உண்டா என்றால், கணக்கும் அதன் உள்ளே அடங்குகிறது. வேதியியல் அதிலேயும் கணக்கு இருக்கிறது, உயிரியல் அதிலேயும் கணக்கு இருக்கிறது. கணக்கு இல்லாமல் எதுவும் இல்லை. அடிப்படையில் எல்லா அறிவியலின் உள்ளும் கணக்கு என்று சொல்லக்கூடிய எண் உள்ளே இருக்கிறது. அதனால் எண் என்பது வள்ளுவர் சொல்கின்ற அத்தனையும் இதன் உள்ளே அடக்கி கொள்ள வேண்டும் எண்ணுக்குள்ளாக. எழுத்து, எழுத்து என்பது எழுதப்படுவது எல்லாமே எழுத்து. வெறும் எண்ணிக்கையை மட்டும் நம்ம படித்து அறிவை வளர்த்துக்கொள்ள முடியாது. அதற்கு சாரமாக, அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது எழுத்து. இது இலக்கியம் முதலாக அனைத்தும் இதன் உள்ளே அடங்கும். எழுதி சொல்லப்படுகின்ற அத்தனையும் இதனுள் அடங்கும். அதனால்தான் எண் என்ப, ஏனை, எழுத்து என்ப இரண்டும், எல்லா அறிவும், எல்லா கற்றலும், எல்லா விதமான கல்வித்துறைகளும் எண்ணிலும் எழுத்திலும் இருக்கின்றன. எண்ணும் எழுத்தும் ஆகிய இந்த இரண்டும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, அரசனுக்கும் தேவை. எண்ணென்ப, ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. கண் போன்றது. கண் இல்லாமல் எப்படி வாழ்வது? மிக அரிது. சிலர் இருக்கிறார்கள் குறைபாடோடு. அவர்கள் பார்வை உடையவர்களை விட மேம்பட்டும் விளங்குகிறார்கள். பார்வை ஒரு குறைபாடு தான், ஒப்புக்கொள்வோம். ஆனால் அதையும் வெற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு கல்வியே துணையாக இருக்கிறது. ஆக இந்த கண் என்பது புறக்கண் மட்டுமே இல்லை. வள்ளுவர் சொல்வது அகக்கண் என்று சொல்லக்கூடிய அறிவுக்கண், அது ஞானக்கண். இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவானது இருப்பதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான கண். இந்த புறக்கண் தேவையில்லை என்று சொல்லவில்லை. அதைவிட மிகச்சிறந்தது ஒன்று அறிவுக்கண். ஆக கண் என்று இந்த இரண்டையும் சொல்வார்கள். ஞானத்தை தருகிற கண்ணாக இருப்பவை எண்ணும் எழுத்தும். எண்ணென்ப, ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஞானக்கண் நமக்கு வேண்டும். அறிவு என்கிற அந்த கண்ணை நாம் பெற்றிருக்க வேண்டும். அறிவை தருபவை எண்ணும் எழுத்தும். ஔவையாரும் எண்ணெழுத்து இகழேல் மர, அதை நம்ம ஒதுக்கிடக்கூடாது. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்பார்கள் பெரியோர். இதையும் நாம் நினைவில் வச்சுக்கணும். சரி, எண் இருக்குது, எழுத்து இருக்குது, இது ரெண்டும் படித்தாச்சு. அதுதான் நமக்கு கண்ணு. வள்ளுவர் இதோட நிறுத்தலை, மீண்டும் கொஞ்சம் வலியுறுத்தியும் சொல்வார். கண் உடையர் என்போர் கற்றோர் என்கிறார். முதல்ல ஞானக்கண்ணை சொன்னார், இப்போது புறக்கண்ணையும் சொல்கிறார். புறக்கண், நாம் கண்ணை மூடிக்கொள்கிற போது உலகம் இருண்டதாகத்தான் தெரியும். கண்ணை மூடிக்கிட்டோம், 24 மணி நேரம் கண்ணை மூடியபடியே நாம் இருக்கிறோம் என்று நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு எந்த வெளிச்சமும் இல்லாமல் வெறும் இருளாகவே தெரியும் கண்ணை மூடிக்கொள்கின்ற போது. அப்போது அறிவுங்கிற ஒரு வெளிச்சமே இல்லாமல் எதையுமே பார்க்க முடியாத ஒரு, எது நல்லது எது கெட்டது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அறிவு தான் நமக்கு தேவை.
சிறு குழந்தையாக இருக்கிற போது வைரத்தை கொடுத்தால் கூட அது தூக்கி தான் போதும். அது ஒரு விளையாட்டு பொருளை போல் அது கருதிவிடும். ஏன்னா அதோடைய மதிப்பு அதுக்கு தெரிவதில்லை அந்த குழந்தைக்கு. ஏனால் அது இன்னும் அறிவை முழுமையாக பெறவில்லை, அதனால் அதுக்கு தெரியலை. அறிவு பெற்ற அதே குழந்தை வைரத்தை பார்த்தால் இன்னும் பத்திரமாக பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரும். அது அறிவின் வளர்ச்சியினாலே வருகிறது. அதுபோல தான் வெறும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் உலகம் இருளாக தெரிவது போல அறிவுங்கிற ஒரு கண்ணு இல்லைன்னு சொன்னால் எல்லாமே ஒன்றுமே இல்லாதது போல வெறும் இருள் உலகத்திலே வாழ்வது போல அது இருக்கும். அதனால்தான் கண் உடையர் என்போர் கற்றோர் என்கிறார் வள்ளுவர். கல்வியின் தேவையை இவரை விட மிகச்சிறப்பாக யார் சொல்ல முடியும்? கண் யாருக்கு இருக்குது? படித்தவன்ட்ட தான் இருக்குது. அப்போ படிக்காதவன்ட்ட இருக்கக்கூடிய அந்த புறக்கண் என்ன பயன்? ஒன்றும் இல்லை. எப்படி உலகம் இருளாக இருப்பது போல எதையும் தெரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் கார் அறிவாக அது போய் நிற்கும். கார்னா கருப்பு, இருண்ட அறிவு. அது எதற்கும் பயனில்லை, ஒன்றும் இது வெளிச்சமே இல்லாதது. அறிவின் வெளிச்சத்தை பயன்படுத்தினால்தான் பலவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வதற்கு ஏற்ப அந்த அறிவு வளராத காரணம் அவர்கள் கற்கவில்லை. கற்கிற போதுதான் புதிய வெளிச்சங்கள், வெளிச்ச கதிர்கள் அங்கே செலுத்தப்படும். கல்வி அவ்வளவு இன்றியமையாத ஒன்று. கண் உடையர் என்போர் கற்றோர், முகத்து 2 புண்ணுடையர் கல்லாதவர். மற்றவையெல்லாம் நான் படிக்கவே இல்லை என்று சொன்னால் என் முகத்தில் இருப்பவை வெறும் புறக்கண். இவை புண் போன்றது, பயனற்றது, நோய் உடையது. அறிவு என்கிற ஒரு கண் தான் நமக்கு தேவை. அதனால் உண்மையான கண்கள் அறிவு கண்கள், ஞான கண்கள். அந்த அறிவு கண் நமக்கு இருக்கும்போது நாம் நம் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வார் வள்ளுவர், அறிவு கண்ணே நமக்கு தேவை. இந்த அறிவு கண்ணை நாம் திறந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கற்பதற்கு உரிய நூல்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றையெல்லாம் கற்கிற வாய்ப்பை நாம் பெற்றுவிட வேண்டும், பெற வேண்டும், முயல வேண்டும். அரசன் கண்டிப்பாக கல்வி அறிவு உடையவனாக இருக்கும். கற்ற அரசனே சிறந்த நிர்வாகத்தை அவன் தர முடியும். கற்ற என்று சொல்கின்ற போது கல்லூரிக்கு சென்று பட்டம் வாங்கி பெறுவது மட்டுமே கல்வி இல்லை. பட்டங்கள் பெறாது தாமாக முயன்று படித்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள். கண்ணதாசன்லாம் கல்லூரி அளவிலே போகவில்லை. அவர் கண்ணதாசன் கல்லூரிக்கு போகவில்லை என்று சொன்னால் கூட அவரை பற்றிய ஆய்வுகள் கல்லூரிகள் பல நிகழ்த்தி இருக்கின்றன. ஏனென்றால் தாமாகவே அவர் படித்தவர். அதுபோன்ற ஒரு கல்வியை பெற முடியும். இதுபோல் பட்டம் கொடுத்து கல்வியை பெறுகின்ற நிலை வராத 500 ஆண்டுகளோ 600 ஆண்டுகளோ அதற்கு முன்னால் இருந்தார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் கற்காமலாக இருந்திருக்கிறார்கள். பட்டங்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு தரப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய கற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பாரதி சிறு வயதிலேயே கவிதைகள் புனையவில்லையா என்ன? அதனால் கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நாம் நினைக்க வேண்டும். ஞான கண் பெறுவதற்கு கல்வியை நாம் பெற வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, தனித்து ஆர்வம் பொங்கி தனியாகவாவது நல்ல நல்ல நூல்களை தேடி படித்து, எப்படி அன்னப்பறவை பாலை தேர்ந்து உண்கிறதோ அதை போலாவது இந்த குறுகிய கால கட்டத்துக்குள் வாழ்க்கை எல்லைக்குள்ளாக படித்து தேர முடியும். பகத்சிங் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்த போது அந்த குறைந்த காலத்திற்குள்ளாவது இன்னும் கொஞ்சம் படித்து விடலாமே என்று மரண ஓலை வழங்கப்பட்ட பிறகு கூட அவர் கற்பதை நிறுத்தவில்லை என்பார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம் முறைப்படுத்தி கொள்வதற்கும் அறிவை திறந்து கொள்வதற்கும் கல்வி இன்றி அமையாத ஒன்று. கற்போம், வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.